அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரிடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ண அப்சைட் லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துலேருந்து நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. பட் நாம் இன்றைக்கி எதிர்பார்த்தது ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலையுமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் 5 மினிட்ஸ் கேண்டில் பாருங்கள், எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து நம்ம நம்பர்ஸ்லேயே வந்து டச் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் இந்த நம்பர்ஸ்க்குள்ளாகவே இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஈவன் நம்மளுடைய டூல் படி பார்த்திங்க அப்படின்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கூட நமக்கு ஆஃப்டர்நூன் வரைக்குமே எந்த ஒரு புல் பேக்குமே கிடைக்கவே இல்லை. அகெயின் ஒரே ஒரு புல் பேக் வந்து நமக்கு அப்சைட் வந்து கிடச்சிச்சு ஃபார் 1 மினிட்ஸில். அதுவுமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்தாங்க. இது மாதிரி இன்னைக்கு நல்ல ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு நிஃப்டி வந்து முடிஞ்சிருக்காங்க. நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா 3.5 தான். அந்த டைமிங் கேண்டிலோட ஹை எண்டில் மார்க் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளாகவே மார்க்கெட் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்காங்க. இது நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ண நம்மளுடைய நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ண அப்சைட் லெவல்ஸ் அண்ட் இந்த ரெட் கலர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் தான் ஓப்பன் ஆனாங்க. 51,496 வந்து நம்மளுடைய லெவல். மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 51,501 ஆர் சம்திங்கில் தான், ஒரு 5 பாயிண்ட் டிஃபரன்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓப்பன் ப்ரைஸுக்கும் நம்ம நம்பர்ஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தாங்க. இந்த டைமில் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் இருக்காங்க அப்படின்னு. இந்த ஹையை உடைக்காத வரைக்குமே நமக்கு அப் ட்ரெண்ட் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலுமே நம்ம தெளிவாக கொடுத்துருந்தோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்த ஒரு என்ட்ரியுமே நம்ம எடுக்கவே இல்லை. அகைன் நம்மளுடைய பேங்க் நிஃப்டியுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த 3 விதமான டைமிங் கேண்டில் வந்து பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம். இந்த டைமிங் கேண்டலோட ஹை தான் ஹையே. இதுல இருந்து நீங்க ஷார்ட் எடுத்திருந்தாலும் கூட நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டான 51,281 வந்து ஹிட் ஆயிருந்தாங்க. அகைன் இந்த இடத்துல இருந்தே ரெஸ்பெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டெலகிராம் குரூப்லயுமே அப்டேட் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் லோவே. அதுக்கப்புறமா எந்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலுமே அந்த லோவை உடைச்சு நமக்கு க்ளோஸ் வைக்கவே இல்லை. தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நியர் டு அவர் 51,417. எப்போல்லாம் நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து நியர் டு அவர் நம்பர் பக்கத்தில் ஓப்பன் ஆகுதோ, டைமிங் கேண்டில் அண்ட் நம்பர்ஸ் இதில் எது விச்சவர் இஸ் ஹை இல்லை விச்சவர் இஸ் லோ அப்படிங்கிற மாதிரி எது வந்து ஹையாக இருக்கோ எது லோவாக இருக்கோ அதை நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த லோ கட்டானதில் இருந்து இந்த 51,281 பக்கத்தில் இருந்தே ரிவர்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு அப்ராலி வந்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நம்மளுடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமின் படி 15 மினிட்ஸ் நம்மளுடைய டூல் புல் பேக்கின் படி பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 500 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடேலேயே வந்து நம்மளால் இன்றைக்கி இந்த டூலை பேஸ் பண்ணி கேப்சர் பண்ண முடிஞ்சது. இந்த டைம்லேயே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதாவது எப்போ வந்து புல் பேக் எடுக்கிறாங்களோ அந்த டைம்லேயே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம் பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம 1 மினிட் படி நம்மளுடைய டூல் வந்து நிஃப்டியில் வந்து எந்த அளவுக்கு பாயிண்ட் கேப்சர் பண்ணாங்க அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 1 மினிட் சார்ட்டு. இந்த இடத்துல எப்போ வந்து நமக்கு செல் போட்டு லோ கட் ஆகலையோ இந்த இடங்கள் எதுவுமே நமக்கு புல் பேக் ஏரியா கிடையாது. நமக்கு எக்ஸாக்டாக புல் பேக் கிடைச்ச ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 155 அந்த அரௌண்டில் தான். இதில் இருந்து நமக்கு ஹை பார்த்தீங்க அப்படின்னா 48 பாயிண்ட் நியர் டு 50 பாயிண்ட்ஸே வந்து நமக்கு நிஃப்டி வந்து இன்றைக்கி இன்ட்ராடேல நமக்கு வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சது. இது பேங்க் நிஃப்டியுடைய புல் பேக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஹை உடைக்காத வரைக்குமே நமக்கு ஃபஸ்ட்டு 1 மினிட் ஹை உடைக்காத வரைக்குமே நமக்கு வந்து பை பார்க்க வேண்டாம் அண்ட் செல்லுமே நமக்கு எந்த ஒரு அட்வைசபிளும் இல்லை அப்படின்னு நம்ம நேற்றையுடைய வீடியோலேயே சொல்லியிருந்தோம். அது மாதிரி நமக்கு பை கேண்டில் போட்டதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பை கன்ஃபார்ம் ஆனதில் இருந்தே நமக்கு 276 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருந்தாங்க. ஈவன் நம்மளுடைய 15 மினிட்ஸ் புல் பேக் படி பார்த்தீங்க அப்படின்னா இது பேங்க் நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் நம்மளுடைய டூலின் படி எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸில் வந்து டச் ஆயிருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம
இன்டிமேட் பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல இருந்து புல் பேக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போல்லாம் நம்மளுடைய ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸ் லைனை வந்து டச் ஆகுறாங்களோ அது ஒரு நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும். நமக்கு லாங் போகிறதுக்கும் சரி இல்லை டவுன் போகிறதுக்காக இருந்தாலும் சரி நமக்கு ரெட் கலர்ஸ் கேண்டில் இருக்கணும். எந்த அளவுக்கு வந்து இந்த லைனை டச் ஆனதுமே வந்து மொமெண்ட்டாக பாருங்கள், மோர் தென் 500 பாயிண்ட்ஸே வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க இந்த சிம்பிள் புல் பேக் ஏரியாவில். இந்த மொமெண்டம் முன்னாடியே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் நிஃப்டி கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புல் பேக் ஏரியா வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கொடுத்துருந்தாருங்க. எக்ஸாக்டான புல் பேக் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இதான். இந்த இடத்துலேருந்து நமக்கு புல் பேக் ஆகிட்டு ஸ்டில் நமக்கு எவ்வளோ பாயிண்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தேன் 1000க்கு மேலேயே நமக்கு வந்து ஸ்டில் வந்து கேப்சர் பண்ணியிருந்துடலாம். 1100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இந்த புல் பேக்லேயே வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். இது மாதிரியே இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் டச் ஆகும் பொழுது எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும். இந்த இடங்கள் பாருங்கள், இந்த இடங்கள் இது எல்லாமே நமக்கு நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும். ஈவன் நம்மளுடைய நிஃப்டி ஃபியூச்சர் வந்து இன்றைக்கி நம்மளுடைய என்எஸ்ஆரில் வந்து டச் ஆகிருந்தாங்க. அதாவது நம்ம புல் பேக்கில் வந்து டச் ஆகிருந்தாங்க. அதுவுமே நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. இது நிஃப்டி ஃபியூச்சருடைய 15 மினிட் சார்ட்டு. எக்ஸாக்டாக எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமின் படி இது நிஃப்டி ஃபியூச்சர் எக்ஸாக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலேயே வந்து க்ளோஸாக இருக்காங்க. இப்படி தான் நம்மளுடைய டூல் பேஸ் பண்ணி நம்ம புல் பேக்கில் மட்டுமே என்ட்ரி எடுக்கும்போது நம்ம ப்ராஃபிட்டபிளாக இருப்போம் அப்படின்னு சொன்னோம். நம்ம 1 மினிட் படியும் பார்த்தோம், இப்போ 15 மினிட்ஸ் படியும் நம்ம பொசிஷனலாகவும் நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாம் கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் வந்து பண்ணியிருந்தாங்க. நாம் இன்றைக்கி பெட்ரோநெட்டினுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஹை அண்ட் லோ. இன்னையுடைய கேண்டிலினுடைய ஹை அண்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபார் பெட்ரோநெட்டுக்கு. இது கம்மிங் டேஸில் பெட்ரோநெட்டினுடைய ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு டேட் வந்து இன்றைக்கி தான். இந்த டேவுடைய ஹை உடைக்கும் பொழுது ஃபர்தராக நமக்கு அப் ராலி போகிறதுக்கும் இந்த லோ உடைக்கும் பொழுது நமக்கு ஃபர்தராக டவுன் ராலி போகிறதுக்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம லாஸ்ட் ஃப்ரைடேவே நம்ம HDFC லைஃப் வந்து கொடுத்துருந்தோம். அதாவது இந்த கேண்டில் 30th of August வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ஹை உடைக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத வெள்ளிக்கிழமையே நம்ம கொடுத்துருந்தோம். இதனுடைய ஹையூனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். இந்த ஹை உடைச்சிலேருந்தே மொமெண்டம் பாருங்கள். ஃபர்தராக நம்ம HDFC லைஃப்லையும் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து எதிர்பார்க்கிறோம். இது ஒன்லி ஃபார் கேஷ் மார்க்கெட்டுக்காக, இது இன்ட்ராடே பர்பஸ்க்காக கிடையாது. இது கம்மிங் டேஸில் மார்க்கெட் வந்து நமக்கு அப் ராலி போகிறதுக்கும் இந்த லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நமக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா நேத்தையுடைய ஹை ஒன்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேத்தையுடைய லோ அண்ட் ஹை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் இந்த ஹையை உடைக்கும் பொழுது மட்டுமே நமக்கு நல்ல ஒரு ரேலி இருக்குது. இந்த லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். நம்ம ஆர்பிஎல் பேங்க்கில் வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாம் கம்மிங் டேஸில் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நேத்தையுடைய 2nd செப்டம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆர்பிஎல் பேங்க். டே கேண்டில் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலகிராம் குரூப். பிஃபோர் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்னிங்கே நம்மளுடைய வீடியோஸில் இருக்கிற இன்ட்ராடே லெவல்ஸை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். எந்தெந்த ஸ்டாக்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட் அண்ட் ஆர்பிஎல் பேங்க்லாம் நம்ம வந்து இன்றைக்கி ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் OFSS, PFC, நாக்குரி, LIC, ஹவுசிங் ஃபைனான்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி OFSS மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் PFC எல்லாம் 2% அண்ட் 1% நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரா டேயில் 5% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஸ்டாக்ஸில் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரி ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் மட்டுமே நம்ம 1 day பிஃபோரே சஜஸ்ட் பண்ணுறோம். இந்தந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே நீங்கள் உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது இனிமேல் நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அண்ட் எந்த செக்டார்ஸை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம டைமிங் கேண்டில் வந்து ஒரு 9 o'clock பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம டைமிங் கேண்டில் போட்டிருந்தோம். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பன் ஈக்குவல் டு ஹையில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும், ஆர்பிஎல் பேங்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம என்ன கால்ஸ் எடுக்கிறோம், என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் வரைக்குமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் பாருங்கள் பேங்க் நிஃப்டி வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமின் படி
எந்த இடத்துல எந்த டைமில் வந்து நாம் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1118K அரௌண்ட் 51,337 மார்க்கெட் இருக்கும் பொழுது எக்ஸாக்டாக நம்மளுடைய சப்போர்ட் லெவலில் வந்து நம்மளுடைய டூலின் சப்போர்ட் லெவலில் இருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்னாடியே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், ஏஜென்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் OFSS பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மட்டுமே மோர் தென் 5% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது OFSS உடைய 1 minute டைம் ஃப்ரேமின் படி நம்ம டூல் வந்து எந்த இடத்துல வந்து புல் பேக் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே நல்ல ஒரு புல் பேக் ஏரியா. ஈவன் ஸ்டில் வந்து நமக்கு எந்த ஒரு செல் சிக்னலுமே இல்லாமல் ஒரே பை சிக்னலே நமக்கு இந்த 5% மூமெண்ட்டுமே வந்து நம்மளால் பிடிக்க முடிஞ்சது. அண்ட் இன்றைக்கி மட்டுமே OFSS பார்த்திங்க அப்படின்னா 5% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் எந்த டீட்டெயில் ஸ்டாக்ஸ்லாம் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்குமே நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டோட அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே இந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் அனுப்பி அவங்களையுமே நீங்கள் ஜாயின் பண்ணது வைக்கிறதன் மூலமாக நீங்கள் எவ்ரிடே அவங்களையுமே ப்ராஃபிட்டபிளாக வைக்க முடியும். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோடைய டே சார்ட்டு. நாம் நேத்தியோட ப்ரெடிக்ஷன்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், நேத்தியுடைய ஹை உடைக்காத வரைக்குமே நீங்கள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்னும். பட் நம்ம அதனால வந்து அக்ரெசிவான செல் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செல் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு வரலை. எப்போ நம்ம வந்து செல் போகலாம் அப்படின்னா நேத்தியுடைய லோ உடைக்கும் பொழுது மட்டுமே ஃபர்தராக இந்த லைன்ஸில் எல்லாமே நமக்கு டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் வந்து நமக்கு நேத்தியுடைய ஹை அண்ட் லோக்குள்ளாகவே வந்து முடிஞ்சிருக்காங்க. ஸ்டில் வந்து நேத்தியுடைய 2 ஆகஸ்டினுடைய ஹையை உடைக்கும் பொழுது மட்டுமே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக லாங் போகிறீங்க அப்படின்னா, ஒரு கேஷ் மார்க்கெட்டில் லாங் போகிறீங்க, ஒரு பொசிஷனலாக நீங்கள் லாங் போகிறீங்க அப்படின்னா 2 ஆகஸ்டினுடைய ஹை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கேண்டிலுடைய ஹை உடைக்கும் பொழுது நீங்கள் அப் ராலி வந்து போகலாம். இல்லை லோ உடைக்கும் பொழுது நம்ம ஃபர்தராக டவுன் ராலி பார்க்கலாம். பட் ஸ்டில் நாம் அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். 16th ஆகஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டே அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுதான் 16th ஆகஸ்டினுடைய கேண்டில். இந்த கேண்டிலுக்கு மேலே இருக்கிற வரைக்குமே நமக்கு அப் ராலி அப்படின்னு சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு ஒன் சைடு மொமெண்டமாக எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் ஸ்லோவாக மார்க்கெட் ஏறினாலும் கூட நல்ல ஒரு அப் ராலி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த 16th ஆகஸ்ட் தான் ரிமைனிங் 16th ஆகஸ்ட்டில் இருந்து ஆகஸ்ட் மந்த் அந்த மிட் ஆஃப் த செப்டம்பர் மந்த் வரைக்குமே ட்ரெண்டை டிசைட் பண்ணுற ஒரு கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மார்க்கெட்டினுடைய கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா அப் சைடாக டவுன் சைடாக அப்படிங்கிற கன்ஃபியூஷனே இல்லை. நாம் இருக்கிறது வந்து அப் ராலியில் தான் இருக்கும். நமக்கு இன்னும் டவுன் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் இல்லை. நீங்கள் இந்த இடங்களில் வந்து பொசிஷனலாக லாங் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸ்டில் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். எது வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2nd ஆகஸ்டினுடைய லோ கட் ஆகிற வரைக்குமே நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்தராக நமக்கு 2nd ஆகஸ்டினுடைய ஹை உடைக்கும் பொழுது மட்டுமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம லாங் போகிறதுக்கான அட்வைசபிள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த லோ உடைக்கும் பொழுது நீங்கள் உங்கள் லாங் பொசிஷனை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக நமக்கு செல் சிக்னல் வரும்பொழுது நம்ம செல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது புல் சைடில் தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாளையுடைய கண்டிஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 50% ஆஃப் மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டினியூஸாக லாஸ்ட் வீக் 3 டேஸும் சரி, இந்த 2 டேஸுமே சரி, இன்றைக்கெலாம் நம்ம வந்து நல்ல ஒரு மொமெண்டம் எதிர்பார்த்த ஒரு டேட்டில் வந்து மொமெண்டமே கொடுக்கல. ஸ்டில் நமக்கு வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து பெண்டிங்கில் தான் இருக்காங்க. இருந்தாலும் கூட நாளையுடைய மொமெண்டம் வந்து நம்ம 50% நம்ம எதிர்பார்க்கிறோம். ஈவன் தான் நம்மளுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் நம்மளுடைய டைமிங் கேண்டில் வச்சு மட்டுமே நம்ம டேர் எடுக்கும் பொழுது நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இல்லை நம்ம டூல் பேஸ்டாக 1 minute டைம் ஃப்ரேம் படி நம்ம டேர் எடுக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து புல் பேக்ல நம்மளால கேப்சர் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோடைய டே சார்ட்டு. நம்ம 4th ஜூலைலேருந்தே சொல்லிட்டு இருந்தோம், இதனுடைய ஹை கட் ஆகாத வரைக்குமே நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். அது மாதிரி 2nd ஆகஸ்டினுடைய ஹை வந்து சொல்லியிருந்தோம். 2nd ஆகஸ்டினுடைய ஹை கட் ஆகாத வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்னு இன்றைக்கி நல்ல ஒரு கட்டாயி நல்ல ஒரு புல் ரனில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக பேங்க் நிஃப்டி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம 16th ஆகஸ்டினுடைய கேண்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த லைன்ஸ்லாம் நம்ம எந்த டேட்லேருந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் டேலேருந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த லைன்ஸ்லாம் நம்ம எதனால் போட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும். இந்த 16th ஆகஸ்டினுடைய கேண்டிலுக்கு மேலே இருக்கிற வரைக்குமே நமக்கு நல்ல ஒரு அப் ராலி அப்படின்னு சொல்லணும். ஸ்டில் அது வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம புல் ரன்ல தான் இருக்கும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டான 51,957 வரைக்குமே டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும்.
பட் நாளையுடைய மொமெண்டம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50% ஆஃப் மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நாளைக்கு பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி இருக்குது. ஈவன் தோ நமக்கு 50% ஆஃப் மொமெண்டம் மட்டுமே நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நமக்கு இருக்காங்க. கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்ஸில் 2 டேஸும் சரி, இந்த மண்டே அண்ட் டியூஸ்டேலையும் சரி நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பாக இருந்த டேட்டில் நமக்கு ஒரு மொமெண்டம் இல்லாமல் க்ளோஸாக இருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு 700 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நம்ம எதிர்பார்த்தோம். இட் மேபி அப் சைட் ஆர் டவுன் சைட். பட் நமக்கு நம்மளுடைய புல் பேக் ஏரியாவிலேருந்து நமக்கு 500 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு ரேலி வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். நம்ம எந்த இடத்துல எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியான புல் பேக் ஏரியாவுமே நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணோம். நாளையுடைய மொமெண்டம் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 50% மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் 16th ஆகஸ்ட்னுடைய கேண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரியே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கம்மிங் 5th செப்டம்பர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் ஃபார் பேங்க் நிஃப்டி. நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டில் வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு டேட். இந்த டேட்டு அகைன் பார்த்தீங்கன்னா இந்த 5th செப்டம்பரில் ஒரு ஹை இருக்கலாம், இல்லை லோ இருக்கலாம். அந்த டே உடைய ஹை அண்ட் லோ வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் மார்க்கெட்டுக்கு. இதை வந்து ஹை உடைக்கும் பொழுது ஃபர்தராக அப் ராலி போகிறதுக்கும், இல்லை லோ உடைக்கும் பொழுது ஃபர்தராக நமக்கு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 5th செப்டம்பரினுடைய கம்மிங் டேயில் வரக்கூடிய கேண்டில் வந்து வாட்ச் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு ட்ரேட் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ். நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியுடைய நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் ஃபார் 4th செப்டம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ், நல்ல ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் மட்டுமே நம்ம எவ்ரிடே வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் ட்ரேட் எடுக்கிறதுக்காக. இன்றைக்குமே வந்து OFSS அண்ட் LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் நம்மளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பாருங்கள். எவ்ரிடே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆல் த டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்குது. எந்தெந்த டீட்டெயில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம எப்போ போட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது ஒன்லி ஃபார் யுவர் லேர்னிங் பர்பஸ். இந்தந்த ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது இனிமேல் நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, அந்தந்த ஸ்ட்ராட்டஜியில் இந்த ஸ்டாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எவ்ரிடே பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதன் மூலமாக நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம், எந்த அளவுக்கு நம்ம ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த. மற்றும் நீங்கள் நம்மளுடைய டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் புல் பேக்கில் மட்டுமே ட்ரேட் எடுத்து நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். மற்றும் நீங்கள் ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூவர்ஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு நாம் ஃபோக்கஸ் பண்ணுற செக்டார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் வந்து நல்ல ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அண்ட் ஃபார்மா செக்டாருமே வந்து நல்லா இருக்காங்க. இந்த 2 செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நாளைக்கு ட்ரேட் எடுக்கும் பொழுது இன்னுமே ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த செக்டார்ஸ் எல்லாமே நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.